ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி டிப்ஸ் தான். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலருக்காக இந்த டிப்ஸு. நம்ம பிளாக் போர்டு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வாங்குவோம் தெரியுங்களா, எழுதி பழகிறதுக்கு. அது வெளியில் வாங்கி உடைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இதுக்குன்னே தனி பெயிண்ட் வந்து பிளாக் பெயிண்ட் விற்கும், கடையில் கேட்டிங்கன்னா இது பண்ணுவாங்க. தின்னர் கொஞ்சமாக வாங்கி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஷேஃப்க்கு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் காயணும் அப்படின்னு அவசியம் இல்லை, டக்குன்னு காஞ்சிடுது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் வந்து இப்போ எப்படி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து எது நமக்கு எப்படி தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம அடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் அடித்தோம். இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டில் தான் அடித்தோம், என் தங்கச்சி பையனுக்காக. 2 கோட்டிங் விட்டிங்க அப்படின்னா வந்து